பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ப்ரோமோ. என்ன ஜோக் காட்டுறீங்களா அப்படிங்கிறான் எப்ஜே. தருதலை எப்ஜே. சிகரெட் எப்ஜே. சிகரெட் திவ்யா, டெக்கோரம் திவ்யா. இந்த குரூப் வந்து ஜோக் காட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. திவார் சொல்கிறாரு, நான் என்னோடய கருத்தை பதிவு பண்ணுவேன். அங்கே போய் பதிவு எதுக்கு நான் அங்கே போய் பதிவு பண்ணோம்? ஏன்டா லிவிங் ரூமில் பதிவு பண்ணாமல் வேறு எங்கடா போய் பதிவு பண்ணுறது? பரதேசியாக இருப்பான் இருக்குங்க அவன் எப்ஜே. திருட்டு பையன். ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். 1000 லைட்டில் யாராச்சும் இருந்தீங்கன்னா பாருங்கள் அவனை. கேவலமானவன் ஒருத்தன். இவனை மாதிரி ஒரு கேவலத்தை பார்த்ததே கிடையாது. இப்போ திவ்யாவை அப்படியே ஒரு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான். போய் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அக்கான்ட்டு போய் ஆதிரையை முடிச்சு விட்டான். அடுத்து இப்போ திவ்யா அமித்துக்கிட்ட போய் எதுக்கு சம்மந்தம்லாம் வம்பளுக்கணும்? நீ என்ன நல்லவன் மாதிரி நடிக்காது. என்னடா நல்லவன் மாதிரி நடித்தார்? அவர் நல்லவர் தான்டா. நல்லவரா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீ முடிவு பண்ணுறது யார்? அவர் என்ன சொன்னார்? மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த கார்னிவல் ஐடியா வந்து இவன் தான் கொடுத்துருப்பான் போல எப்ஜே. அதை மறந்துட்டார் போல கெஸ்ட்டுகிட்ட சொல்லும்போது, பேசும்போது தேங்க்யூன்னு மார்க் பண்ணுறான் திரும்ப. ஏண்டா பரதேசி, மறந்துட்டேன்னு சொல்கிறால, நீ சொல்லியிருக்க வேண்டியதானே? உனக்கு என்ன இப்போ நல்லவன் வேஷம்லாம் யாரும் போட வேணாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறான். நீ முதல்ல நல்லவனா? நீ கெட்டவன் மேலே ஒத்துக்க. நல்லவன் வேஷம் நீ தான் போட்டுக்கிட்டு இருக்க. நீ திவ்யாவும் போய் சிகரெட் அடிச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? நான் சிகரெட் அடிக்கிறேன்னா ஓப்பனாக ஒத்துக்கிட்டு நான் கெட்டவன் தானேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிட்டுருக்கணும். நீ அந்த மாதிரி கிடையாது. அப்படியே வந்து விஜய் சேதுபதி வந்துட்டா அப்படியே நெளிகிற. அந்த ஆள் உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த ஆள் போகிறாரு. என்னங்கடா நீங்கள் பண்ணுறீங்க? கேவலமாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்புறம் சொல்கிறார், பர்சனலாக நீங்கள் கொண்டு வராதிங்க. பர்சனலாக ஒன்று இருக்குன்னா எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் மட்டும் பர்சனலாக கொண்டு வரீங்க, நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவர் சபரிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எங்கே எரியுதுன்னு கேட்குறேன்னா, இவங்க எதுக்கு உள்ளே வர்றாங்க? தருதலைங்க ஒருங்க கேம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி வந்த பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் இவங்களோட ஆட்டம் ஓவராக இருக்கும். ஏதோ விஜய் சேதுபதி இவங்களை அனுப்பிவிட்டு போய் நீ தான் வள்ளல், நீ தான் பிக் பாஸ் போய் விளையாடுன்னு சொன்ன மாதிரி திவ்யா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிரஜைனும் சென்றாவும் ஏதோ தேவ தூதர்கள் மாதிரி ஏதோ வந்து தேவலோகத்தில் வந்து புருஷ மொண்டாட்டியாக இருந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க உள்ள. பல பேர் பார்க்குறேன் சாண்ட்ராவுக்கு ஃபயர் விடுறாங்க. ஏன்டா சீக்ரெட் டாஸ்க்குன்னா என்ன வேணால் பண்ணிடுவியா நீ? உன் புருஷன் மூஞ்சில் காரி துப்பிடுவியா? சாண்ட்ரா, உன் புருஷன் மூஞ்சில் காரி துப்பிடுவியா? பிரஜைன் மூஞ்சில் நீ வந்து அடுத்த வருஷம் கெஸ்ட்டாக வரும்போது இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது துப்புனா நீ ஏற்றுப்பியாடி? ஏண்டி சாண்ட்ரா, பிரஜைன் சாண்ட்ரா ஏற்றுப்பாங்களா? செலிபிரிட்டி கப்புளுங்கிறாங்களா? இது ஒரு கேவலமாக இல்லை? இதில் பெருமை வேறு. நாங்கள் வந்து டாஸ்க்கு பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோன்னு இப்போ சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் எப்ஜே பேசும்போது. எப்ஜே உனக்கு பிடிச்சிருக்கா? எப்ஜேயோட பிளே உனக்கு பிடிச்சிருக்குன்னா இப்போ நீ ஃப்ராடுன்னு அர்த்தம். மொத்தமாக நீங்கள்லாம் ஒரு ஃப்ராடு கூட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அமித் வந்து நல்ல மனுஷன். அந்த மனுஷனையும் நீ ட்ரிகர் பண்ணுறியா நீ? பார்க்குறோம் அமித் எப்படி விளையாடுறங்கிறத பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். எப்ஜே இந்த வாரம் தூக்கணுங்க. டபுள் எவிக்ஷனை போட்டு 2 பேரை தூக்கி விட்டால் தான் சரிப்பட்டு வருவாங்க. இந்த கெமி இல்லைன்னா இந்த ரம்யா, பிரவீன் கூட இருக்கலாம். அப்புறம் வந்து துஷார் போகிறானான்னு தெரில. இவங்கெல்லாம் எதுக்கு உள்ளே இருக்காங்க? எப்ஜேலாம் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. தகுதின்னு திவாகரை பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு தகுதியும் இல்லை. கேவலங்க எல்லாமே. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த ப்ரோமோவில் ஒரு மயிரும் கிடையாது. எப்ஜேக்கு எதுக்கு ப்ரோமோ? என்ன கிழிக்கிறான் அவன்? சிகரெட் அடிக்கிறான் திவ்யாவோட போய். இதுக்கு ஒரு ப்ரோமோவா? வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.